ஹாய், நான் வந்து இரும்பு சட்டியில் எனக்கு சிக்கன் செய்ய போகிறேன். சிக்கன் கிரேவி மாதிரி நல்லா பூண்டு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் நுணுக்கி போட்டு அரைக்காமல், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடாமல் இஞ்சி பூண்டு ஜீரகம் இதெல்லாம் நுணுக்கி போட்டு, சோம்பு இதெல்லாம் நுணுக்கி போட்டு பெப்பர் சிக்கன் இல்லை எப்படி சொல்கிறது, கிரேவி மாதிரி கொஞ்சம் சாப்பாட்டில் பிரட்டி சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறேன். ஓகேவா? இதுக்கு வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன்டா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு ஜீரகம் மிளகு சோம்பு இதெல்லாம் ட்ரையாக நுணுக்கி இதில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிக்கனை போடலாம். மஞ்சத்தூள் எல்லாம் போட்டேன். இது வந்து எங்கள் மாமியார் யூஸ் பண்ண வடைச்சிட்டிங்க. நான் எல்லாமே இந்த வடைச்சிட்டு வந்து எல்லாமே நான் எங்கள் மாமியார் யூஸ் பண்ண தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த பாத்திரம் டேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, அதனால் எங்கள் மாமியாரோட பாத்திரம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு சிலர் தான் நான் புதுசு யூஸ் பண்ணுவேன், மற்றதெல்லாம் எங்கள் மாமியாரோட தான். இரும்பு சட்டியில் கிச்சன் இதில் நான் இன்னும் ஒன்றும் போடல, மசாலாலாம் போடல. வெங்காயம், தக்காளி, ஜீரகம், சோம்பு, பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நான் இப்போது செய்கிற மாதிரி தான். சரிங்களா? செஞ்சுருக்கேன். இந்த இரும்பு வடை சட்டியில் செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லாவே இருக்குது. நான் இப்போ ஒரு 10 நாளாக இதை வந்து கண்டினியூஸாக அதில் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். நான் சீக்கிரமாக அடி பிடிக்கிறதில்ல. உருளைக்கிழங்கு ஃப்ரையெல்லாம் அதில் பண்ணால் செம்மையாக, அது என்ன சொல்கிறது, மொறு மொறுன்னு அப்படி இருக்குது, நல்லா இருக்குது. ஈய பாத்திரம் சொல்லுவாங்கள்ல, என்ன பாத்திரம்? சாப்பாடு வடிக்கிறோம் இல்லையா, அது வந்து நம்ம ஈய பாத்திரம்னு சொல்லுவாங்கள்ல. தெரியல, என்ன பாத்திரம் சொல்லுவாங்க? எவர் சில்வர் தான் அது. சில்வர் இல்லை, எவர் சில்வர்னா தான் ஈய பாத்திரம். ஆமாம் ஆமாம் ஆமாம். கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா வெந்து வந்திருக்குங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும். பாருங்க தண்ணியாக இருக்குதா? ஆமாம், இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணட்டும் சிக்கன். ஓகே, இதுக்கு வந்து இப்போ மல்லியெல்லாம் எவ்வளோ போட்டேன்னு கேட்டிங்கன்னா, மல்லித்தூள் வந்து 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். 4 ஸ்பூன் போடலாம் தாராளமாக. 4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டேன். மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஜீரகத்தூள் அரை ஸ்பூனு, 3/4 ஸ்பூன் போடலாம். அப்புறம் சோம்பு வந்து அரை ஸ்பூன் தான் போட்டேன். அப்புறம் கரம் மசாலா அவ்வளோதான். அப்புறம் இஞ்சி பூண்டு நுணுக்கி அப்படியே 1க்கு 2 சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நுணுக்கி போட்டிருக்கேன். எப்படி சமையல கொத்த புத கட்டையா இறக்குடா முட்டையா, சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே கொத்தமல்லி தழை மேலே தூவிட்டு இறக்குறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பிளேட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் சாப்பிட்றதுக்கு. சரியா? சமைக்கும் போதே ஒரு பிளேட் எடுத்து சாப்பிட்றணும். பிளேட் எடுத்து ஏன் சாப்பிட்றீங்கன்னு கேட்காதீங்க. ஒரு பிளேட்டு சிக்கன் எடுத்து அப்படி டேஸ்ட்டு பார்க்குறக்காண்டி சாப்பிட்றோம். சரிங்களா? சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே.